ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரீங்களா? கேட்டஞ்சிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இதை நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணி வீடியோஸ் கீழே இருக்குது, பார்த்து கற்றுங்க, தெரிஞ்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் சம்மந்தமாக தான். வீடியோ எடிட்டிங் சம்மந்தம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு மொபைலில் ஒரு டுட்டோரியல் வீடியோ நம்ம தயார் பண்ணும்போது மொபைலில் உள்ள ரெக்கார்ட் பண்ணுவோம், மொபைல் ரெக்கார்டு. இல்லாட்டி நம்ம மொபைலை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணி பிசி ஸ்க்ரீனோட மொபைல் ரெக்கார்டும் பண்ணலாம். அந்த நம்ம சாதா மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எப்படி வந்து கொஞ்சம் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை கொஞ்சம் எப்படி நம்ம அழகுபடுத்தி நம்ம வீடியோவை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த வீடியோ வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னா சாதா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் எப்படி கொடுக்குறது, ஒரு மொபைலுடைய லுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிசியில் போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோன் மாடல் தேவைப்படுதோ அந்த ஃபோன் மாடலில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி கொடுத்து அதோடைய பேனல் அடித்தா போதும். பேனலில் ப்ரெஸ் ஆகிட்டு பேனல் அடிக்கணும். ஒரு பேனல் நமக்கு தேவைப்படுது. ஒரு பேனல் தேவைப்படும் போது அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிளாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி சிங்கிள் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் கொடுத்து அதை இது பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் அவ்வளோது பாருங்கள், சிங்கிள் அவ்வளோது பார்த்து எடுத்து இந்த மாதிரி சிங்கிள் அவ்வளோதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ இது ஒரு இது டச் பண்ணாவே நம்ம இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், அதோடைய ஃபோனுடைய மாடல் ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு டச் பண்ணிக்கோங்க. வியூ மோட் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப மாடல்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் அது எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு தெரியும். நம்ம ரைட் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா சேவ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேவ் ஆயிரும். நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம 2-3 இது உங்களுக்கு ஷாம்பிள் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பை கொடுத்து இந்த பேக்ரவுண்ட் ஒயிட் எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் ஒரு பேனல். இப்போ இது எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது. இது பேக்ரவுண்ட்லாம் ஒயிட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிங்க, ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த நம்ம டூல் இருக்குது பார்த்தீங்களா, மேஜிக் டூல். இந்த மேஜிக் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம இதோட பேக்ரவுண்ட் எல்லாம் மாற்றிட்டோம். இப்போதைக்கு நமக்கு பேக்ரவுண்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட்டோட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம சேவ் பண்ணது இந்த நீங்கள் இந்த ஜேபிஜி இமேஜாக சேவ் பண்ணிடாமல் இதை வந்து பிங்க் நம்ம பிஎன்ஜி இருக்குல்ல, பிஎன்ஜி அந்த ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது யூஸ் ஆகும். சரி, இப்போது நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறதுக்கு சேவஸ் கொடுத்து இதுக்கு ஒரு பேர் கொடுங்க, பேனல் கொடுங்க. இது ஒரு பேனல் கொடுத்து இங்கே நம்ம வந்து ஃபார்மேட்டிங் தான் சூஸ் பண்ணுறோம். பிங்க் நமக்கு தேவை வந்து பிஎன்ஜி, இந்த ஃபார்மேட் தான் தேவைப்படுது. பிஎன்ஜிஎஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணிடலாம், அங்கேயே சேவ் பண்ணிடுங்க. இப்போ அது பிங்க் ஃபைலாக அதுக்கு நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபோட்டோஷாப் போட்டு வெளியே வரும். இந்த இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சேவ் பண்ணது இந்த இருக்குது பிங்க் இருக்குதுல. இப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா நான் வந்து கேம்டாசியா தான் யூஸ் பண்ணுறேன். கேம்டாசியா ஓப்பன் பண்ணுறேன். கேம்டாசியில் நம்ம வந்து இப்போ இம்போர்ட் கொடுப்போம். இம்போர்ட் கொடுத்து நம்ம வீடியோஸ் ஏற்கனவே இந்த வீடியோ நமக்கு தேவையான பேனல். வேறு எதுவும் நீங்கள் பேக்ரவுண்டில் இமேஜ் கொடுத்துருந்தா கூட இமேஜ் கொடுத்துக்கலாம். இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த 3 செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக்கில் வச்சிட்டோம். ரெண்டாவது நம்ம இந்த பேனல் இருக்குதா, இது வந்து ரெண்டாவது ட்ராக்கில் வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பேக் இதுக்கு வந்து இது வந்து நம்ம இப்போ வீடியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இங்கே இருக்கா, நான் செலக்ட் பண்ணுறேன். இது இங்கேயெல்லாம் அந்த வீடியோ இருக்குது. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் வந்து வேறு தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஒரு இமேஜ் மாற்றிக்கலாம். இப்போ சரி, இதை கொண்டு போய் நம்ம 3ஆவது ட்ராக்கில் போட்டு இதை வந்து செகண்ட் ட்ராக்கில் போட்டு இந்த இது இருக்குதுல இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராக்கில் போடணும். எது உங்களுக்கு ஃபுல் பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அதை வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ட்ராக்கில் வச்சுங்க. ரெண்டாவது நம்ம எடிட் பண்ண போகிற வீடியோஸை வச்சுங்க. மூணாவது நம்ம அந்த வீடியோக்கு மேலே போட போகிற கவர் இதான், அந்த கவர் வச்சுங்க. சரி, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இதை வந்து நீங்கள் ஃபுல் பண்ணுறோன்னா கொஞ்சம் இழுத்துங்க. அந்த வீடியோ அளவுக்கு தேவையான இழுத்து விட்டீங்க அப்படின்னா வீடியோ அளவுக்கு வந்து பாருங்கள் அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இமேஜுக்கு கவர் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது நமக்கு வீடியோ இங்கே இருக்குது. மூணாவது இது ரெண்டாவது வீடியோ. சரி, நம்ம வீடியோ வந்து இப்போ இந்த பேனலில் செட் பண்ணணும் அப்படின்னா இது ஃபுல் கவராக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அதோட லென்த்தை நம்ம குறைக்கணும். நீங்கள் கேம்டாசியா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எடிட்டிங் சம்மந்தமாக கொஞ்சம் ஈஸியாக தெரியும். மாற்றுவோம். இப்போ இதை நீங்கள் லென்த்தை கொஞ்சம் குறைச்சிங்க, இந்த உயரத்தை அதே மாதிரி கீழேயும் மேலேயும் கொஞ்சம் குறைச்சிட்டு
ஒட்டிட்டீங்க அப்படின்னா அப்போ அது ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ நீங்கள் இது எதுவும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு, கட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லென்த் குறைச்சி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதையும் கொடுத்தாச்சு, பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு, வீடியோ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து மேலே கொடுக்க போகிற நம்ம பேனல். இந்த பேனலில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் பேனல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு. இதை நம்ம இப்போ கொஞ்சம் இழுத்து நம்ம வீடியோக்கு தக்கன செட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், இப்போ வீடியோ தக்கன செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கீழே இழுத்துக்கலனா கூட நம்ம வீடியோ அளவுக்கு இழுத்துக்கலாம். மேலேயும் இதே மெத்தடில் நீங்கள் வச்சுட்டீங்க முடிஞ்சா. இப்போ இதே மெத்தடில் நம்ம இதை எடிட் பண்ணி ஃபுல்லாக வீடியோ எவ்வளோக்கு நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோக்கு நம்ம இழுத்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணோம்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபோன்லேருந்து நம்ம இது பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போ ஆல் செலக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்க்குறதுக்கு நம்ம ஃபோன்லேயே நம்ம அந்த ஃபோனில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. பார்க்குற வீடியோஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, இது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கேப்டன் ஜிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.